Hi friends, welcome to M.S.P nursery from the Mobile. என் பேர் ரமேஷ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ட்ரீ ரோஸ் கலெக்ஷன்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். ஸோ ட்ரீ ரோஸ்னா என்ன, எப்படி மெயின்டைன் பண்ணுறது, யாரெல்லாம் வைக்கலாம், என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ இது மாதிரி மோர் அப்டேட் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைம் கூட பார்த்தீங்கன்னா ப்ரீ பிளான்லாம் போட்டிருந்தோம், நிறைய மதர் பிளான்ஸ்லாம் பெரிய பெரிய பிளான்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் கஸ்டமர்ஸ் ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க, ஏன்னா பிளான்ஸ்லாம் சூப்பராகவே போயிட்டு இருந்துச்சு. உங்களுக்கும் நான் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா போஸ்ட்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ எந்த அளவுக்கு பிளான்லாம் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்கிங் அதே மாதிரி தான் நீட்டாக இருக்கும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் பார்சல், எஸ்டி பார்சல் அண்ட் ப்ரொஃபஷனல் குறை இதெல்லாமே போட்டுட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் வந்திருக்கு இல்லையா, ஸோ இதை பற்றி பார்க்கலாம். ஸோ இது எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு பிளான்ட் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 3 ஃபீட் ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா பட்டிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பட்டிங் பண்ணியிருக்கிறதுலேருந்து வர பிளான்ஸில் மட்டும் தான் நமக்கு ஃப்ளவர் வைக்கும். அண்ட் புது புது ஷூட்ஸ்லாம் வந்து சூப்பராக வந்துட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே வந்து இருக்கு இல்லைங்களா, ஸோ இதுக்குலாம் வந்து ரூட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன துளிர்கள் அழகாக விடும். ஸோ அதெல்லாம் வந்து விடக்கூடாது. ஸோ நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னா மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் வந்து சூப்பராக க்ரோத் ஆகிட்டு இருக்கும். இது விட்டோம் அப்படின்னா இது வந்து அதை விட நல்லாவே ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும். பட் இதில் பூ வராது, சும்மா கொடி வரும், முள்ளு தான் வரும். நமக்கு பூ எடுக்கணும் இல்லையா, ஸோ அதனால வந்து நம்ம இந்த பட்டிங் பண்ணியிருக்க இடம் வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி எதுவுமே விடாமல் மெயின்டைன் பண்ணிடணும். ஸோ இது வந்து நமக்கு வந்து சின்ன பாட்டில் தான் வரும், 8 இன்ச் பாட்டில். ஸோ இது நம்ம வந்து ரீபாட் பண்ணிட்டு நீங்கள் நார்மலாக எப்போ மந்த்லாம் யூஸ் பண்ணுங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 20 days ஒன்ஸ் வெர்மி கம்போஸ், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் இந்த மாதிரி நம்ம ரெகுலராக கொடுத்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம். சூப்பராகவே ஃப்ளவர்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இதுதாங்க இந்த ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சப்போர்ட் கொடுத்து தான் பிளான்ட் சென்ட் பண்ணுவாங்க. நீங்களும் அதே மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருக்கு இல்லையா, ஸோ பூ வந்து நல்லா பெருசாக வரும். அந்த வெயிட் காரணத்தினால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளான்ட் வந்து அங்கேயும் ஆடிட்டு இருக்கும். ஸோ அதனால வேர் பிடிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் ஒரு ஸ்டேக்கிங் கொடுத்து பிளான்ட் வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா நமக்கு வந்து வேர் பிடிச்சிரும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பிளான்ட்ல வந்து பூவும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், பிளான்ட் வந்து சூப்பராகவும் க்ரோத் ஆகிட்டு இருக்கும். அதனால தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வந்து இப்போ ஃப்ளவர்ஸ்லாம் முடிஞ்சிருக்கு, கட் பண்ணி விட்டுருக்காங்க இல்லைங்களா, ஸோ இந்த மாதிரி தாங்க கட் பண்ணி விடணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளவர் ஸ்டெம் வந்து இதுலேருந்து இங்கே மேலே வந்து ஃப்ளவர் இருக்கும். பட் ஆனால் நம்ம வந்து இதானி கட் பண்ணுவாங்க, பட் அப்படி கட் பண்ணக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் நீங்கள் பிளான்ட்ல கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைபேக் இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கட் பண்ணும்போது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி எதனா ஆகும். ஸோ இந்த ஒரு பூக்கும் நம்ம கட் பண்ணும்போது அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரிலாம் நம்ம அடிக்க முடியாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ கொஞ்சமே நம்ம காஞ்சிட்டு இந்த இது மட்டும் விழுந்துரும். ஸோ நமக்கு இங்கேருந்து நியூ ஷூட்ஸ் வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் ஒடிச்சதுமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நியூ ஷூட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இவ்வளோதான். ஸோ இந்த ஃப்ளவர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இப்படி கட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் அழகு பர்பஸ்க்காக வளர்க்குறீங்க அப்படின்னா இப்படி கட் பண்ணி விட்டலாம். இல்லை நாங்கள் பூ தலையில் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் பாதி கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே டைபேக் ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டுங்க அப்படின்னா பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 daysக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கட் பண்ணதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 1 week உள்ள ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி துளிர் வந்திருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. இதுலேருந்து 2 துளிர் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் மெயின்டைன் பண்ணி பிளான்ட் சூப்பராக க்ரோத் பண்ணி வளர்த்துக்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா புஷியாக சூப்பராக வரும், ட்ரீ மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ட்ரீ ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்களா. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்த வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பட்ஸ் புது புது துளிரோட இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம்ஸ் கம் ட்ரூத் அப்படின்ற வெரைட்டி. ஸோ பார்க்கவே நல்லா சூப்பராக ஃபயர் ரெட் மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லோ வித் ரெட் கலர். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆன ஸ்டேஜ்லையும் பட்டோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 3 days ஆனது. ஸோ ஃப்ளவர் பட்டும் இருக்குது. ஸோ பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஸ்டெம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இலைக்கு நடுவுலையும் துளிர் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜம்மான்ற வெரைட்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம காப்பர் ஆஸ்டின் கலர்லேயே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து பட்டன் டைப். ஸோ நிறைய கொத்து கொத்தாக பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைட் லாவெண்டர் கலரில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ராக்ரன்ஸ் வெரைட்டி. ஸோ பிளான்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராக புஷ்ஷாகவே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இன்னொன்று கலர் புதுசாக, இதுவும் ஃப்ராக்ரன்ஸ் வெரைட்டி தான் சொன்னாங்க. பட் ஃப்ளவர் இன்னும் ஓப்பன் ஆகலை. 2 3 ஃப்ளவர் பட்ஸ் இருக்குது. ஸோ இது சூப்பராகவே இருக்குது பிளான்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிங்க் பட்டன். ஸோ பிங்க் பட்டன் நார்மலாகவே நமக்கு புஷ்ஷாக வளரும் தெரியும். பட் ஆனால் ட்ரீ ரோஸில் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு அட்ராக்ஷன் வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ளவர் பட்ஸோட சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ தாங்க கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு. ஸோ மினிமம் ஸ்டாக் தான் இருக்குது. வேணும்னாலும் குயிக்காக பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. பிளான்ஸ் எல்லாமே சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது. பேக்கிங்கும் நல்லா சூப்பராக பண்ணி தருவோம். பிளான்ஸ்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக மெயின்டைன் பண்ணி வளர்த்துக்கலாம். ஸோ ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு.